வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான தேடல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஆரணி. இது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. இதோட டிஎன்ஏ கோட் 1015. வாங்க இந்த காலேஜை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு, இது அண்ணா யூனிவர்சிட்டியோட நேரடி கட்டுப்பாட்டுல வர்ற ஒரு முழுமையான அரசு கல்லூரி. ரெண்டாவது, இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்னு கிடையவே கிடையாது. அட்மிஷன் முழுக்க உங்களுடைய மார்க் அடிப்படையில தான். சரி, முதல்ல இந்த காலேஜ் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை பாத்திரலாம். இது என்ன மாதிரியான காலேஜ், எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு உறுப்பு கல்லூரி, அதாவது ஒரு கான்ஸ்டியூவன்ட் காலேஜ். இங்க அட்மிஷன் 100% டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா மட்டும்தான் நடக்கும். 2009ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலேஜ் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆரணி தாலுகால தச்சூருங்கிற இடத்துல இருக்கு. இந்த காலேஜோட தொடக்கத்தை பார்த்தா 2009 தமிழ்நாடு அரசால இது நிறுவப்பட்டது. இதோட முக்கியமான நோக்கம் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல பொறியியல் கல்வியை குறைஞ்ச கட்டணத்துல கொடுக்கணுங்கிறது தான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆரம்பிச்ச அடுத்த வருஷமே, அதாவது 2010லேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை தமிழ் வழியில கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வர்ற முக்கியமான கேள்வி, சரி, இங்க என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இங்க இளங்கலை பொறியியல் படிப்புகள்ல மொத்தம் 5 பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 3 பிரான்ச்லயும் தலா 60 சீட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு 30 சீட், தமிழ் மீடியமுக்கு 30 சீட்னு தனித்தனியா ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தமா இந்த காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு 240 மாணவர்கள் இளங்கலை பொறியியல் படிப்புகள்ல சேர முடியும். ஒரு காலேஜோட தரம் எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்ன அங்கீகாரம் இருக்குன்னு பாக்குறது ரொம்பவே முக்கியம். இப்ப நாம இந்த காலேஜோட அங்கீகாரம் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் பத்தி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலேஜுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது AICTEயோட அங்கீகாரம் வரப்போற 2025-26 கல்வியாண்டுக்கு இருக்கு. இந்த காலேஜோட ரிசர்ச் திறனுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இங்க மத்திய அரசோட முக்கிய நிதி நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கி 3 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில இருக்கிற IUAC, இந்தூர்ல இருக்கிற CSCR DAE, அப்புறம் DST SCRB மாதிரி பெரிய அமைப்புகளோட நிதி ஆதரவு இந்த காலேஜோட ஆராய்ச்சி திறனுக்கு ஒரு பெரிய சான்று. சரி, படிப்பு ரிசர்ச் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், வேலைவாய்ப்பு. பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் TNEAக்கு கொடுத்த லேட்டஸ்ட் டேட்டா படி பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்ல 66% பேர் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க. இங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர சில முக்கிய கம்பெனிஸ்ல CSS கார்ப்பரேஷன் மற்றும் வான்டேஜ் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டியோட CUIC, அதாவது சென்ட்ரல் பிளேஸ்மெண்ட் செல் மூலமா இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா மாதிரியான பெரிய நிறுவனங்களும் இங்க இருந்து மாணவர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. படிப்பை தாண்டி ஒரு ஸ்டூடெண்டோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், இங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜ் ஆரணி தாலுகால கிட்டத்தட்ட 36 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. வெளியூர்லேருந்து வர்ற மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவல். இங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ் 2 விதமான உணவும் கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட் பத்தி சொல்லணும்னா, காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஆரணி ரோடு ஜங்ஷன், இது காலேஜ்ல இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கு. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ஒரு அரசு கல்லூரிங்கிறதுனால அரசாங்கத்தோட பலவிதமான கல்வி உதவித்தொகைகள் தகுதியுள்ள மாணவர்களுக்கு கிடைக்கும். இதுல BC/MBC, SC/ST ஸ்காலர்ஷிப், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு, புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதன்னன் திட்டம், அப்புறம் சிறுபான்மையினர் உதவித்தொகைன்னு பல திட்டங்கள் அடங்கும். இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவை நாங்க ரெடி பண்ணின நேரத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நம்பகமான அரசு இணையதளங்கள் இருந்து எடுக்கப்பட்டது. இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க profsam.com பாருங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் படிப்பு வரைக்குமான உங்க முடிவுகளுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி.